500 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை சோழவந்தான் வைகை ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அந்த நேரத்துல தண்ணீர் அளவு அதிகமாச்சுன்னா மக்களுக்கு தகவல் கொடுத்து பாதுகாக்கணும்னு நினைச்ச ஒரு தாத்தா ஆத்தங்கரையில இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆத்து தண்ணியில ஒரு பெட்டி மிதந்து வந்ததை கவனிச்சிருக்காங்க. உடனே ஆச்சரியப்பட்ட தாத்தா மர கொப்பை உடைச்சு தூக்கி எரிஞ்சு பெட்டியை தடுத்து நிக்க வச்சுட்டு ஓடி போய் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருந்த மனிதர்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஆத்துக்கு யதார்த்தமா வேடிக்கை பார்க்க வந்த ஒரு சில மனிதர்கள் பெட்டியை கவனிச்சு பெட்டியை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அதே சமயத்துல தாத்தா அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்களோட வந்ததுனால நாங்க தான் முதல்ல பெட்டியை பார்த்தோம், பெட்டி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு மீன் பிடிக்கிற பெண் ஓடி வந்து பெட்டியை தூக்கிட்டு போய் இந்த இடத்துல வச்சு திறந்து பார்க்கும்போது பெட்டிக்குள்ள 21 சாமி சிலைகளும் விபூதியும் வாடாத பூ மாலையும் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதே இடத்துல அங்காள ஈஸ்வரி சாமியையும் வாலகுருநாதர் சாமியையும் வச்சு வழிபட்டதாகவும் காலப்போக்குல எல்லா சாமிகளுக்கும் சேர்த்து கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு வாலகுருநாதர் கோவில், மதுரை சோழவந்தான்ல இருக்கு.